ஹலோ மக்களே, வெல்கம் பேக். நம்ம சேனலில் நிறைய கொஸ்டின்ஸ் ஒரு ஃபோனை பற்றி தான் வந்திருக்கு. அது என்னென்னா, போக்கோவோட X7 Pro வாங்கலாமா, இன்றைக்குமே வாங்கலாமா, ஸ்டாக் இல்லை ப்ரோ, எப்போ வரும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய இன்றைக்குமே கேட்டுட்ருக்காங்க. என் நேற்று போட்ட வீடியோவில் கேட்டாங்க, முன்னாடி போட்ட வீடியோலையும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இந்த ஒரு ஃபோனை சுற்றி போயிட்டுருக்கு. ஸோ போக்கோ X7 Pro ஃபைனலாக வாங்கலாமா வேணாவா, வாங்கினா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் குமரன், இதோட பக்ஸ் பரிதாபங்கள். ஆஸ் யூஷுவல் நான் எப்போவுமே சொல்கிறது தாங்க, இந்த ஃபோனை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியாச்சு, அடித்து தோச்சாச்சு. இதோட பில்டு, டிசைனு, டிஸ்பிளே, பர்ஃபார்மன்ஸ், இந்த மாதிரி எல்லாமே பேசினாலும் இது எல்லாமே திரும்ப ஒரு ரீவிசிட் அடிக்கிறது எங்கே தெரியுமா, ஹைப்பர்ஓஎஸ்ன்ற ஒரே ஒரு பாயிண்டில் தான். ஸோ ஹைப்பர்ஓஎஸ் 3.0.5.0 தான் பார்த்திங்கன்னா இதில் எக்ஸாக்டாக இருக்குது. இந்த ஃபோனை ஈவன் நான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைமரி டிவைஸாக கூட யூஸ் பண்ணுறதில்ல. வீட்டில் பார்த்திங்கன்னா அம்மா யூஸ் பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா வீட்டில் ஒரு ஃபோனாக இருக்கும். ஹாட்ஸ்பாட் மட்டும் அப்பப்போ பார்த்திங்கன்னா ஆன் பண்ணிவிட்டு என்னோடய பர்சனல் ஒர்க்குக்காக இருக்கட்டும், இல்லை வீட்டில் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி மட்டும்தான் இந்த ஃபோனை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் இந்த ஃபோனோட ஆக்சுவல் இன்றைக்கி நிலைமை. இதை அவுட்டோரில் கூட பார்த்திங்கன்னா போட்டு யாரும் புஷ் பண்ணுறதில்ல. ரொம்ப பெரிய ஒரு புஷ்ஷுக்காக இது இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதுதான் நான் இங்கே இந்த யூஸ் பேசஸில் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பேசவே போகிறேன். ஏன்னா ரொம்ப அடித்தோம் அப்படின்னா செத்து போகுது இந்த ஃபோன். இப்போதைக்கு இந்த ஹைப்பர்ஓஎஸ் 3.0.5.0 எதனா மாற்றத்தை கொண்டு வருமா அப்படின்னு கேட்கும்போது, இனிஷியல் பீரியட் ஆஃப் டைமில் அப்டேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் சரி எல்லோரும் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஃபோனை நான் அப்டேட் பண்ணேன். ஆல்ரெடி இந்த 3.0.5.0ல் ஒரு சில ஃபிக்சர்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். லாங் டேர்மில் இந்த ஃபோன் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்றது தான் நான் மெயினாக இங்கே சொல்ல வர்றது. இதில் பில்டு ஆக்சுவலாக கவர் போடாமல் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த ஃபோனை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல பில்டு இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் பார்க்கும்போது இன்றைக்குமே இந்த ஃபோன் ப்ரைஸிங் லிஸ்ட்டில் 24-25 தான் சுற்றிட்டு இருக்கு. ஸோ ஃபோன் ஆல்மோஸ்ட் 18-19க்குலாம் போயிட்டு திரும்ப 25க்கு வந்தாலும் இது ஒர்த்தான ஃபீல் மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்குது. அந்த கணக்கில் பார்க்கும்போது இதோட பில்டு ஒரு நல்ல பில்டையும் நல்ல டிசைனையும் கண்டிப்பாக கொடுத்துருக்கு. பிடிச்சி யூஸ் பண்ணவும் எந்த பிரச்சனையுமே இல்லை. டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். இது 1.5K பேனலு, 3000 Hz ஸ்பீக் பிரைட்னஸ் போகும். அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளேயில் டால்பி விஷன், HDR10+ இது ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும். நெட்ஃப்ளிக்ஸை சப்போர்ட் பண்ணும், அமேசான் பிரைம், யூடியூப், இந்த மாதிரி என்ன பண்ணாலும் என்ன பார்த்தாலும் இந்த டிஸ்பிளேயில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போகிறது இல்லை. சின் மட்டும், அதாவது கீழே பெசல் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு நல்ல டிஸ்பிளே. பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஹைப்பர்ஓஎஸ் இது ரெண்டும் எடுத்து பார்க்கும்போது இதில் கொடுத்துருக்கிறது எக்ஸலண்ட்டான பர்ஃபார்மன்ஸ். நீங்கள் இன்றைக்கி ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வச்சு ஒரு ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னாலும் ஈக்குவல் டு 8s Gen 4 லெவலுக்கு இதோட பர்ஃபார்மன்ஸ் இவங்க சொல்கிற மாதிரி காட்டும். ஆண்ட்ராய்டு ஸ்கோரில் எடுத்திங்கன்னா நியர்பை 2 மில்லியன் போகும். அதுக்கான காரணம் அந்த ஆண்ட்ராய்டோட 11th வெர்ஷன் தான். சரி, அதை தள்ளி வச்சுட்டு ஆண்ட்ராய்டு ஸ்கோர்லாம் எனக்கு வேணாம், இந்த ஃபோன் டே டு டேல யூஸ் பண்ண எப்படி இருந்துச்சு அப்படின்னா, உண்மையாக இந்த ஹைப்பர்ஓஎஸ் 3.0.5.0 சரியான பஞ்சாயத்துக்குரிய ஓஎஸாக தாங்க இருக்குது இந்த ஹைப்பர்ஓஎஸ். எனக்கு அதாவது நான் யூஸ் பண்ணலன்னு சொல்கிறேன்ல, இந்த யூஸுக்கே இந்த ஃபோன் திணறுது. நான் இதை ஹெவியாக கூட யூஸ் பண்ணல, அதான் இங்கே சொல்ல வர்றது. இந்த ஹைப்பர்ஓஎஸ் 3க்கு மேலே இது எப்போ ஸ்டேபிள் ஆகுன்ற ஒரு விஷயம் நானே யோசிச்சுட்டே இருக்கேன். எனக்கு ஷாமியோட 14 Ultra யூஸ் பண்ணேன், அதில் இப்படி தான் ஆச்சு. ஹைப்பர்ஓஎஸ் 2 வரும்போது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஃபோனை கிட்டத்தட்ட 8 மாதம் கழித்து யூஸ் பண்ணும்போது தான் நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த பழைய ஃபீல் கிடச்சிச்சான்னு கேட்டிங்கன்னா அப்பயும் பழைய ஃபீல் கிடைக்கல. ஆனால் அந்த 80% அதுலேருந்து ஒரு மேட்ச் பண்ணுற அளவுக்கு ஒரு ஃபீல் கிடச்சிச்சு. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஃபோன்லேயும் எனக்கு நடக்குது. இதை நான் ரிவர்ட்டும் பண்ண முடியல. போய் நான் போயிட்டு பூட் லோடரை அன்லாக் பண்ணி அதுக்கப்புறம் நானே மேனுவலாக போட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர, நீங்கள் போயிட்டு சர்வீஸ் சென்டரில் கொடுத்தாலும் இந்த ஓஎஸ் ரிவர்ட் பண்ண முடியாதுன்ட்டாங்க. ஷாமிலேருந்து எதனா பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இந்த ரோம்லாம் நம்மளே டவுன்லோட் பண்ணி போட்டுக்கலாம். மேனுவலாகவே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு, அந்த ஆப்ஷன்ஸையும் தூக்கி விட்டாங்களா. அது MIUI காலத்தில் இருந்துச்சு, ஹைப்பர்ஓஎஸ் மாறினோடனே முடிச்சு விட்டாங்க. எல்லாருமே முடிச்சு விட்டாங்க, OnePlus முதல் கொண்டு முடிச்சு விட்டான். ஸோ அந்த மாதிரி யோசிக்கும்போது அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் இல்லை. இன்றைக்கி நான் போயிட்டு பூட்லோடர் அன்லாக் பண்ணி அதுக்கு ஒரு 3 நாள் 4 நாள் வெயிட் பண்ணி அந்த ஓஎஸை போட்டு அதுக்கப்புறம் தான் பண்ண முடியுமே தவிர, நடுவில் பிட்வீனில் நீங்கள் போயிட்டு டேரெக்டாக அதாவது நேர் வழியில் போய் எதுவுமே பண்ண முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கும். ஹைப்பர்ஓஎஸ் 3 எல்லாருக்குமே நல்ல விஷயமா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சைனீஸ் ரோமும் யூஸ் பண்ணுறேன், ஃப்ளாக்ஷிப் ரோமும் யூஸ் பண்ணுறேன், இந்த ஃபோன்லேயும் யூஸ் பண்ணுறேன், மிட் ரேஞ்சிலையும் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி அந்த ஹைப்பர்ஓஎஸ் 3யே மல்டிப்ளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி யோசிக்கும் போது எனக்கு அந்த சைனீஸ் ரோம் நல்லா இருக்குது. ஜிஎம்எஸ் இல்லை அப்படின்னாலும் அந்த ரோம் நல்லா இருக்குது.
ஃப்ளாக்ஷிப்பில் நான் அப்டேட்டே பண்ணல. 3.0.6.0 ஏதோ சம்திங் வந்து 15 அல்ட்ராவில் இருக்குது. அது அப்படியே இருக்கட்டும்னு விட்டாச்சு. 14 அல்ட்ரா அப்டேட்டே பண்ணல நான். ஸோ அந்த மாதிரி ஒரு சர்டன் பீரியடில் யோசிக்கும் போது ஏன்டா அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சேனல் நிறைய நானே பேசியிருக்கேன். ஸோ இந்த ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு விஷயம், தயவு செய்து இப்போதைக்கு அப்டேட் பண்ணாதீங்க. HyperOS 2ல் இந்த ஃபோன் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணும். உங்களுக்கு கேமரா லேக் இருக்காது, ஃபோன் லேக் இருக்காது. கேமிங்காக வாங்குறீங்கன்னா அந்த ரூமில் வேறு லெவலில் இருக்கும். இப்போ இருக்க சினாரியோவில் இந்த ஃபோனில் நான் கேம் ஆடுறேன் அப்படின்னா லேக் ஆகுது, ஃப்ரேம் ட்ராப் ஆகுது, ஷட்டர் ஃபீல் வருது, ஃபோனை யூஸ் பண்ண முடியாத அளவுக்குலாம் ஆகுது. ஃபோன் பயங்கரமாக ஹீட் ஆகுது. இப்போதைக்கு இந்த லாங் டேர்மில் இந்த ஃபோன் நான் இந்த மாதிரி ஹீட் ஆகி பார்த்ததே இல்லை. ஈவன் நான் ஏசி ரூமில் யூஸ் பண்ணுறேன் தெரியும், அவுட்டோரில் கூட யூஸ் பண்ணல. ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிவிட்டு சும்மா ஒரு மணி நேரம் வச்சுருந்தேன்னா ஃபோன் பயங்கரமாக கொதிக்குது. எந்த அளவுக்கு நான் யூஐயே லேக் ஆகுது எனக்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் சொல்ல வரேன். கேமரா லேக் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கேமரா லேக் இருக்குது, ஃபோனே லேக் ஆகுது. ஃபோன் சம்டைம்ஸ் சுவிச் ஆஃப் ஆகிடுது ஓவர் ஹீட் ஆச்சுன்னா. டெம்பரேச்சர் வார்னிங் வர மாட்டேங்குது. ஃபோன் அப்படியே பார்த்தீங்கன்னா இப்படின்னு அந்த மாதிரி ரொம்ப ஷட்டர் லேக் ஆகுது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையை வந்து இந்த HyperOS 3ல வந்து நான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி நம்ம கண்டென்ட் கீழே வந்து கமெண்டில் போட்டிருப்பாங்க, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது ப்ரோ, இந்த பிரச்சனை இருக்குது ப்ரோன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கான தீர்வு ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் போய் இதை லேக் ஆகுது எடுத்துகிட்டு போய் நான் சர்வீஸ் சென்டரில் கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, சர்வீஸ் சென்டரில் இந்த ரோமை திரும்ப ஃப்ளாஷ் பண்ணி கொடுப்பாங்க. அவ்வளோதான். ரீசெட் நான் மேனுவலாக ரீசெட் பண்ணுறதுக்கும் அவங்க ஃப்ளாஷ் பண்ணி கொடுக்குறதும் மோர் ஆர் லெஸ் ஒன்று தான். அதில் எதனா ஃபிக்ஸ் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா அதையுமே ட்ரை பண்ணிட்டேன். இதில் இது ரொம்ப கடுப்பாகி காண்டாகி ஒரு நாள் ஃபோன் அப்படியே நின்று போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், மேனுவல் ரீபூட் பண்ணி திரும்பவும் போய் ரீசெட் அடித்து திரும்ப எல்லாத்தையும் பண்ணி திரும்ப யூஸ் பண்ணும்போது ஒரு வாரம் நல்லா இருந்துச்சு. திரும்ப ஒரு வாரத்துக்கு மேலே அது வேலையை காட்ட ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஃபோனு ஒரு நல்ல ஃபோனு, நல்ல ஹார்ட்வேரு, எக்ஸலண்ட்டான ஒரு ஃபீலை கொடுத்த இந்த ஃபோனு இன்றைக்கி ஏன் வாங்கணும், ஏன் வாங்க சொல்லணுன்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதிக்கு ஓடிட்டு இருக்கு இந்த பழப்பு. ரொம்ப ஒஸ்ட்டான ஃபீல் தாங்க. ஏன்னா ஒரு எக்ஸலண்ட்டான ஃபோன். இந்த ஃபோனை ஆல்மோஸ்ட் இந்த HyperOS 2ல் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 2-3 வருஷம் சிம்பிளாக யூஸ் பண்ணிட்டு போகலாம். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, ஃபோன் அக்கடான்னு உழைக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்க நிலைமைக்கு இந்த ஃபோனை வாங்கி என்ன ஒரு 8 மாதம் ஆயிருக்குமா, அவ்வளோதான். இந்த ஃபோன் ரிலீஸ் ஆகி அடுத்த வருஷம் 1 வருஷம் தான் போயிருக்கு. ஆக்சுவலாக கம்பெனி கணக்கில் பார்த்தாலுமே இப்போ போக்கோலேருந்து பார்த்தீங்கன்னா போக்கோ X8 Pro தான் வந்திருக்கு. X9 ப்ரோவோ X10 ப்ரோவோ வரல இந்த ஃபோன் வந்து செத்து போகிறதுக்கான ரீசனுக்கு. ஆனால் இன்றைக்கி தேதிக்கே இந்த ஃபோன் திணறுது. HyperOSல ஏன் இந்த பஞ்சாயத்தை பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இவங்க ஃபியூச்சர்ஸை கொடுக்கறதுக்கு பதில் ஃபோனை வந்து ஸ்லோ டவுன் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது. பர்சனலாக இது என்னோட யூசேஜில் நான் சொல்கிறேன். ஏன்னா இது எதுவும் வந்து எனக்கு ரிவ்யூ யூனிட் வரப்போதில்ல. இது எதுவும் ஒரு பிராண்டு மேலே இருக்க கடுப்பில் நான் பேசலை. எனக்கு ஆரம்பத்தில் இந்த MIUIலேருந்தே எனக்கு பஞ்சாயத்து தாங்க. அந்த மாதிரி யோசிக்கும்போது இதில் ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்குது. நான் OnePlus யூஸ் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி ColorOS, Oxygen OS, அதே மாதிரி Origin UI, நத்திங்கு, இந்த மாதிரி One UI, இந்த மாதிரி எல்லா பிராண்ட்லேயுமே யூஸ் பண்ணி பார்த்தாச்சு. XOS கூட நல்லா இருக்குது இன்ஃபினிக்ஸோடது யூஸ் பண்ணி பார்க்கும்போது. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது இவங்க சைனாவில் நல்லா பண்ணுறாங்க, இந்தியாவில் இருக்கிறதுலே மட்டமாக கேவலமாக பண்ணுறாங்க. HyperOSலன்னு தான் சொல்லணும். எனக்கு இந்த ஃபோனை ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கே பயமாக இருக்குது வர. ஏன்னா தப்பி தவறி தெரியாமல் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சொல்லி முடிஞ்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் மாட்ரேட் யூஸர் தான். நான் இன்னும் சொல்லப்போனால் ஹெவி யூஸரும் கிடையாது. எனக்கே இந்த பிரச்சனைலாம் இருக்குது. நீ இந்த ஃபோனை இன்னும் ஹெவியாக யூஸ் பண்ணிங்கன்னா என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த ஃபோன் இப்போ இந்த ஃப்ளிப்கார்ட் சேலில் கண்டிப்பாக ஸ்டாக் இருந்துச்சுன்னா வரும். ஏன்னா இப்போ என் ஏரியாவில் ஸ்டாக் இல்லை, ஒரு சில ஏரியாவில் ஸ்டாக் இருக்குது. ஸ்டாக் இருக்கும்போது நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய முதல் வேலை அப்டேட்டை போய் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்ச நாளைக்கு அப்டேட் பண்ணாதீங்க. அதர்வைஸ் நீங்கள் HyperOS 2ல் இந்த ஃபோனை யூஸ் பண்ணும்போது நல்ல கேமரா, 4K 60 இந்த ஃபோனில் இருக்கும். அதே மாதிரி எக்ஸலண்ட்டான டிஸ்பிளே, அதே மாதிரி நல்ல பேட்டரி லைஃப். இந்த HyperOS 3க்கு மேலே பேட்டரி லைஃப்லையும் பஞ்சாயத்து வருது. ஆனால் HyperOS 2ல் சூப்பராக இருக்கும் பேட்டரி லைஃபு. அதே மாதிரி ஒரு எக்ஸலண்ட்டான இந்த ஃபோன் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு HyperOS 2ல் கிடைக்கும். தாராளமாக இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். ஆனால் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று மட்டும்தான், இந்த ஃபோனை தயவு செய்து அப்டேட் பண்ணாதீங்க. அப்டேட் பண்ணிங்கன்னா எல்லாத்துலேயுமே பஞ்சாயத்து வருன்றது தான் நான் யூஸ் பண்ண விதத்துலேருந்து நான் சொல்கிறது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இதுக்கப்புறம் நீங்களே இந்த ஃபோனை வாங்கலாமா வேணாவா இந்த ஃப்ளிப்கார்ட் சைட்லன்றது நீங்களே பார்த்துக்குங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலில் புதுசாக யாருன்னா வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுற வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.